செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 10 பாதாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒன்று தட்டி வச்சுருக்கேன். அரை கப் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 25 கிராம் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிம்லி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை சிட்டிகை சால்ட் போட்டுட்டு 1 கப் கேழ்வரகு மாவு போடுறேன். அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கோதுமை மாவை விட கொஞ்சம் தளன்னு வரணும். அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் தளன்னே இருக்கணும். கோதுமை மாவை விட கொஞ்சம் தளன்னே இருக்கணும். இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை அடை மாதிரி தட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு தட்டில் பேப்பர் வச்சுட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்ததை ஒரு தவாவில் தவா காய வச்சு அந்த தட்டி வச்ச அடையை இதில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வேகணும். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டுக்கணும். உள்ள வெளி சைடு எல்லாமே நல்லா வெந்து வரணும். கேழ்வரகு மாவு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ரத்த சோகை இருக்கவங்க, சர்க்கரை நோயாளி எல்லாருமே நல்லா எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு அவ்வளோ நல்லது. மெயினாக முட்டி வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. டெய்லியுமே எடுத்துக்கலாங்க சாப்பாட்டில் கேழ்வரகு மாவு. அடை எடுத்தாச்சுங்க. இது சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு. எடுத்த எல்லா அடையுமே அரைச்சி வச்சாச்சுங்க மிக்ஸி ஜாரில். அதே மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலை எடுத்து போட்டு சும்மா ஒரு பல்ஸ் ஓட்டி விட்டுக்கலாம். வேர்க்கடலை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சுங்க. வெல்லமும் அது கூடவே போட்டு ஒரு பல்ஸ் எடுத்துக்கலாம். கூடவே ஏலக்காவும் எடுத்து அதில் அரைச்சிக்கலாங்க. வெல்லம், வேர்க்கடலை எல்லாமே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன். எல்லாமே இந்த கேழ்வரகு அடை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது அந்த ஜார்லேயே எள்ளு 25 கிராம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சும்மா ஒரு பல்ஸ் விட்டு ஓட்டிக்கலாம். எள்ளையும் ஒரு பல்ஸ் விட்டு ஓட்டியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேழ்வரகு மாவில் ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த ஷேப்பில் உருட்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு சென்டரில் பாதாம். குழந்தைங்களாம் நட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்லி செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த கேழ்வரகு சிம்லி. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.